சென்சார் சர்டிபிகேட் வாங்கினா மட்டும் போதாது, எங்க அண்ணன் கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கடிதமும் வாங்கணும். அப்பதான் பராசக்தி படத்தை தியேட்டர்ல ஓட்ட விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேகா தற்குறி சிலரு இங்க அங்க கிடையாது, கரெக்டா ஸ்ட்ரைட்டா ஹெட்லயே தான் நாங்க தலை வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பராசக்தி படத்தோட டைரக்டர் சுதா கொங்கராவுக்கு மிரட்டல் விடுக்க பதிலுக்கு சுதா கொங்கராவும் வந்துட்டு இவங்களை ஓட ஓட விரட்டி விட்டு மிதிச்சிருக்காங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசாரணைக்கு போனார் இல்லையா, அந்த இடத்துல சிபிஐ அதிகாரிகள் கிட்டயுமே இந்த தற்குறி வந்து வம்பிழுத்து விஜய் வந்து அப்படி இப்படி போக விடாம அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே விசாரணைக்கு போகும்போது இவர் சார் வந்து சார்ட்டர்ட் பிளைட்ல போனார் இல்லையா, அந்த பிளைட்ல விஜய் கூட ஒரு ஆசாமி இருந்ததாகவும் அவர்கிட்ட இருந்து ஒரு சூட்கேஸுமே இப்போ சிபிஐ அதிகாரிகள் கிட்ட பிடிபட்டிருக்கு. அதுக்குள்ள இருந்த விஷயத்தை பார்த்து அதிகாரிகளே ஷாக் ஆயிட்டாங்களாமா. அப்படி ஒரு விஷயம் தான் அந்த சூட்கேஸ்குள்ள இருந்திருக்கு. என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விசாரணை எல்லாத்தோட முடிவுலையுமே ஏஎன் அக்யூஸ்ட் யாரு அப்படிங்கறத சிபிஐ அதிகாரிகள் ஒரு சில யூகத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறதுமே தெரிய வந்திருக்கு. என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பொங்கலுக்கு ரிலீஸ் கூவி வித்து கடைசியா பொங்கலுக்கு வந்து இந்த படம் வெளியாகல, அதாவது ஜனநாயகன் வெளியாகல. ஆனா அமைதியா இருந்த பராசக்தி சென்சார் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி இப்ப வெளி வந்து பல கோடி வசூல்கள் அள்ளிட்டு இருக்கே அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல பராசக்தியோட டைரக்டருக்கே வந்து தாவேகா தற்குறிஸ் எல்லாமே வந்து இப்போ மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. ஏன்னா அதை நாங்க இன்னும் வாங்கல, நாங்க வாங்கினாதான் அது சாதனை. சோ நீங்க சென்சார் சர்டிபிகேட் வாங்கினதை பார்த்தாது எங்க நொன்ன ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அப்படி என்ன சர்டிபிகேட் அண்ணன் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, அண்ணன் கிட்ட விஜய் கிட்ட இருந்து இவர் வந்து மன்னிப்பு சர்டிபிகேட் வாங்கணுமா. எதுக்காக? பராசக்தி படம் வந்து ஜனநாயகன் கூட போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்காகவும். ஆனா அதுல வந்து பராசக்தி படம் மட்டும் தான் வெளியாகி இருக்கு, ஜனநாயகன் வந்து அந்த லிஸ்ட்லயே இல்லாம போனதுக்கு வந்து பராசக்தியோட டைரக்டர் சுதா கொங்காரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜனநாயகன் படத்துல நடிச்ச விஜய் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமாமா. சோ இதுக்கு வந்து சார் ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுப்பாராமா, மன்னிப்பு கடிதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த கடிதம் இருந்து அதை வந்து இவங்க வந்து சோசியல் மீடியால, ஏன்னா வேற எங்கேயும் சொன்னா இவங்களுக்கு தெரியாது, முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல சுதா கொங்காரா போட்டா மட்டும்தான் இவங்க வந்து தியேட்டருக்கு எல்லாம் போய் பாப்பாங்களாமா. அப்பதான் பராசக்தி படம் ஓடுமா. இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் ரசிகர்கள் வந்து படத்துக்கு பார்க்கல, தியேட்டருக்கு போகல அப்படின்னாலே வந்துட்டு பராசக்தி படம் பிளாப் ஆயிருவாமா. சோ இப்படி முகம் தெரியாத இந்த நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, இவங்கதான் இந்த பராசக்தி படத்துக்கு வந்து மிகப்பெரிய பேக் ஃபயரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ரவுடிஸ், இவங்க எல்லாமே இந்த குண்டர்கள், இவங்களோட இந்த ரவுடிசத்தையோ இந்த குண்டர்தனத்தையும் தான் நாங்க வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதாவது பராசக்தி படம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த பத்தி பேசியிருக்கு. இந்திய எதிர்ப்பை பத்தி பேசின படத்தோட டைரக்டர் வந்து இந்த மாதிரி தற்குறிங்களோட போராட வச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க வந்து மறைமுகமா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைத்தறிச்சல் பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா, ஜனநாயகன் படம் வெளிவரல, ஆனா பராசக்தி வெளி வந்துட்டு பல கோடி அள்ளிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப அவமானமா போச்சே, நம்ம தலைவர் வேற வாய் திறக்காம இருக்காரு, சோ நம்மளாவது ஏதாவது கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் வந்து நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்றது நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்துக்காக தியேட்டர்ல வந்து கூட்டமே கூடல, தியேட்டர் ஃபுல்லாவே மொச்சிட்டு இருக்கு, வாசல்ல யாருமே இல்ல, நான் தான் வாட்ச்மேனா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. சோ இதையுமே வந்துட்டு சுதா கொங்காரா அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கறதுமே எனக்கு தெரியும், இவங்க எல்லாமே ரவுடி குண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுனா, பராசக்தி படத்தோட டைரக்டர் வந்து தாவேகா தொண்டர்கள திமுகவோட கைகூலியா இருந்து ரவுடிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, குண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், தாவேகா தொண்டர்களை அவமானப்படுத்துறது, இழிவுபடுத்துறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேகா தற்குறிஸ் வந்து அவங்களோட வழக்கமான அந்த குண்டர்தனத்தை காட்டிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதே தெரியும். பெண்கள் அப்படின்னாலே இவங்க வந்து ரொம்ப புனித வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி புனித வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பொங்கலுக்கு பொங்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீ மூட்டிக்கிட்டே இருக்கு. சோ அது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்காக விஜய் வந்து டெல்லி போயிருந்தார் இல்லையா, தனி விமானத்துல, அதுவும் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி போயிருக்கும் போது அங்க வாசல்ல வச்சு இந்த தாவேகா தற்குறிஸ் எல்லாமே சிபிஐ அதிகாரிகள் கிட்ட போய் தளபதி 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 அப்படின்னு கத்திருக்காங்க. யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கத்துல இருந்து டிவிகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. இதெல்லாம் காண்டாகிதான் விஜய்க்கு வந்து அந்த 100 கேள்விகள் அது எல்லாமே ரெடி பண்ணது இதுக்கு அப்புறமா தான் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்திருக்கு. சும்மா
சும்மா போயிட்டு விசாரிச்சுட்டு வர வேண்டியவரை 3 மணி வரைக்கும் இருத்தி வச்சு அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கே விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அப்புறமும் ஒரு 2 மணி நேரம் இருத்தி வச்சதுக்கு காரணம் இந்த தற்குறிசோட இந்த தற்குறித்தனமான வேலைகள் தான் அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கரெக்டா 11 மணில இருந்து 11:30க்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சார் வந்துட்டு எப்பவுமே லேட்டா வந்ததான பழக்கம், அந்த பழக்கத்திலேயே வந்துட்டு லேட்டா போகலாம் அப்படின்னு போக, ஓகே நம்ம போறது வந்து பொதுமக்கள் கிடையாது, எல்லாரும் வந்து நம்மள வந்து நம்பி இழிச்சவாயங்களா இருக்க மாட்டாங்க, நம்ம போறது வந்து சிபிஐ விசாரணைக்காக, அங்க இருக்கிறது வந்து அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞான உதயம் வந்து கடைசி நேரத்துல 11:29க்கு கரெக்டா போய் ஆஜராகி இருக்காரு. ஆஜராகும் போது சார் வந்து எப்பவுமே கையில வந்து ஒரு சூட்கேஸ வந்து கையில வச்சிருக்கத நம்ம வந்து பாத்துட்டு இருப்போம். எங்க போனாலும் அந்த சூட்கேஸ் இருக்கும். அப்படி அந்த சூட்கேஸ்ல என்னதான்டா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல வந்து சூட்கேஸ் எடுத்துட்டே போவாரு. அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு இந்த சூட்கேஸ் கை கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நம்பி அவங்க வந்து நாய் சேகர் அந்த படத்துல கொண்டுட்டே சுத்துவாரு இல்லையா, அந்த மாதிரி எங்க போனாலும் ஒரு சூட்கேஸ். சோ இந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரிகளை பார்த்தோன்னே ஷாக்கா இருக்காங்க. விசாரணைக்கு வரவருக்கு எதுக்குடா சூட்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் திறந்து ஓபன் பண்ணும்போது அந்த சிபிஐ அதிகாரிகளே அப்படி வந்து ஆடி போயிட்டாங்களாமா. அந்த கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே, அதாவது ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்டர்ஸ் 2வே வந்து ஆடி போயிடுச்சாமா. அப்படி ஒரு விஷயம் தான் அந்த சூட்கேஸ்க்குள்ள இருந்திருக்கு. என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு பிஸ்கட் பாக்கெட், அதாவது மேரிகோல்ட் பிஸ்கட் பாக்கெட், அதோட அம்பாசிடரே இவர் தான். சோ அந்த பிஸ்கட் பாக்கெட்டுமே கூட ஒரு பிட் பேப்பருமே இருந்திருக்கு. அதாவது எக்ஸாம்க்கு எல்லாம் போகும்போது நம்ம பிட் பேப்பர் எடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போகும்போது பிட் பேப்பர் எடுத்துட்டு போனா ஒரே தலைவர் இவர் தான். ஏன்னா விசாரணைக்கு போகும்போது கெத்தா ஹாய் காமிச்சிட்டு போனாரு, சிரிச்சுட்டே போனாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பிட் பேப்பர் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துலதான் சார் வந்து சிரிச்சுட்டே ஹாய் காமிச்சிட்டு போயிருக்காரு. எப்படி இருந்தாலும் நான் பாஸ் ஆயிருவேண்டா, ஜஸ்ட் பாஸ்லயாவது ஆயிருவேண்டா, என்கிட்ட இருக்கடா பிட் பேப்பர் அப்படிங்கிற தைரியத்துலதான் அண்ணன் போயிருந்திருக்காரு. ஆனா அது வந்து வாசல்லையே செக் பண்ணி அதை வந்து புடுங்கி போட்டிருக்காங்க. இந்த பிட் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 நாள் சிபிஐ அதிகாரிகள் வந்து தாவேகா நிர்வாகிகளை வச்சு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்து இருந்திருப்போம். அதுல வந்து புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன், அப்புறம் அந்த கேரவன் டிரைவர், பாவம் அவர்னாலதான் இப்ப விஜய் கூட மாட்டியிருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், அவர் கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்ல. விஜய் வந்து உன்னை லைட் ஆஃப் பண்ண சொன்னாரா, ஆமா. சரி அந்த உள்ள போக சொன்னாரா, அது ஒரிஜினா, ஆமா இல்ல, இது மட்டும் தான். அப்ப இல்லன்னு சொன்னாங்கன்னா வேற யாரும் சொன்னாங்க, ஆமான்னு சொன்னாங்கன்னா அப்ப இவருதான் அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரணையில அவர் ஏதோ இருக்காரு. அதன் அடிப்படையில இந்த விசாரணையுமே நடந்திருக்கு. சரி, இப்போ இந்த பேப்பர்ல எழுதி கொடுத்தது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் போயிருக்காங்க ஆல்ரெடி. போகும்போது அங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. சரி, இது வந்து வாயுள்ள பிள்ளைங்க பொழைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து எங்க தப்பிச்சு போனீங்க அப்படிங்கிற எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலுமே ஒரே மாதிரி பதில தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலுமே கதறு கதறு அப்படிதான் சொல்லணும். அது இல்ல அப்படின்னா பதறு பதறு அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதவ அர்ஜுனா அவரு வந்து ஒரு ஐடியா கொடுத்ததாகவும், அதுக்கு பின்னாடி இருந்த புஷியானந்த் வந்து ஒரு பொடநிலையை தட்டி இவன் பேசலாம் கேட்காதீங்க, இவன் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதாவது சும்மா போறவங்களை வா வந்து வம்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாலண்டேரியா ஆடு மாதிரி போயிட்டு என் தலைவரை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அதாவது வடிவேலு வந்து ஒரு காமெடியில சொல்லுவாரு, முடிஞ்சா என் ஊருக்கு வந்து பாருடா அப்படின்ட்டு. சரி, ஊருக்கு வந்துட்டேன், இப்ப என்னன்னு சொல்லு. முடிஞ்சா என் ஏரியாவுக்கு வந்து பாருடா அப்படின்னு. சரி, ஏரியாவுக்கு வந்துட்டேன், இப்ப என்ன பண்ணுவ சொல்லு. முடிஞ்சா என் தெருவுக்கு வந்து பாருடா, தெருவுக்கும் வந்துருவாங்க. கடைசியில பார்த்தா முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்து பாருனா வீட்டுக்குள்ள போய் நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைசியில சிபிஐ அலுவலகத்துல போய் நிக்க வச்சிருந்திருக்காரு இந்த ஆதவ அர்ஜுனா விஜய. சோ அதனால இவரு பேசலாம் கேட்காதீங்க, நானும் அந்த விசாரணையில இருந்தேன், நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புஷியானந்துமே ஒரு பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த பேப்பரை தான் இப்போ சிபிஐ அதிகாரிகள் அதை வந்து கைப்பற்றி இருக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா அதுல பேப்பர்ல வந்து என்ன இருந்தது அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த பேப்பரை கைப்பற்றின உடனே அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் எல்லாமே மாத்தி இருந்திருக்காங்க. அப்படி மாத்தும் போது உள்ள போகும்போது ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாது அப்படின்னு மட்டுமே சொல்லுங்க. உன் பேர் என்ன, தெரியாது. உன் ஊர் என்ன, தெரியாது. நீ கேரவன்ல வந்தியா, தெரியாது. இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்து அமைச்சிருக்கதா சொல்றாங்க. இதன் அடிப்படையில அவர் எல்லாத்துக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகளுமே வந்துட்டு அதுக்கான பதில வந்து அவங்க கொடுத்து அமைச்சிருக்கதா ஒரு செய்தி இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உள்ள இருந்த விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த தகவல் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கும் போதே இது கூடவே வந்து இன்னொரு தகவலுமே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த விசாரணையில வந்து ஒரு சில கேள்விகள் இன்னுமே கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுமே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேள்விகளை பார்த்திருந்திருப்போம்.
சோ அந்த கேள்விகள்லயுமே என்ன முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து லைட்டை ஏன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தீங்க? மக்கள் எல்லாருமே வந்து உயிருக்கு போராடி துடிச்சு இறந்துட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க ஜாலியா பாட்டு பாடுனீங்க, வந்தீங்க, உட்கார்ந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்க? அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கேக்குறாங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து லூஸ் கனெக்ஷனா இருந்தது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி ஒரு லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னு சொன்னதை தாவேக்கா லூசுங்க கூட நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு பதில வந்து சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்துட்டு வேலுச்சாமிபுரம், அதுக்கு வந்து இந்த கேரவன் உள்ள போகும்போதே காவல்துறை அதிகாரிகள் நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதவ அர்ஜுனாக்கு சொல்லியிருந்திருக்காங்க. சரி, ஆதவ அர்ஜுனா போய் அதை வந்து கேரவன் டிரைவர் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது இதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காவல்துறை சொன்னது உண்மை, ஆதவ அர்ஜுனா வந்து கேரவன் டிரைவர் கிட்ட சொன்னது உண்மை. ஏன்னா கேரவன் டிரைவர் அதை ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு தெரியும் இல்ல தெரியாது, எஸ் ஆர் நோ. இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் விஜய்க்கு கேட்டிருக்காங்க. சோ இவங்க கேட்ட இந்த கேள்விகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட A1 வந்து ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்றதாகவும் ஒரு யூகம் இருக்கு. என்ன அப்படின்னா, உள்ள போகக்கூடாதுன்னு காவல்துறை சொன்னதுக்கு அப்புறமும், அதுவும் ஆதவ அர்ஜுனா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து இவர் வந்து உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கேரவன் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கேரவன் டிரைவர் வந்து ஆதவ அர்ஜுனா தான் சொன்னாரு அப்படிங்கிற போட்டு விட்டு இருந்திருப்பாரு போல. அதனால இவரும் சொல்லியிருந்திருக்காரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதுக்கு முன்னாடியும் இந்த விசாரணை நடக்கும்போது, அதாவது 3 நாள் விசாரணை நடக்கும்போது புஷி ஆனந்த் வந்து ஆதவ அர்ஜுனாவை கை காட்டினதாகவும், சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனாவை கை காட்டினதாகவும், மதியழகனுமே வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆதவ அர்ஜுனா தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை கை காட்டினதாகவும், இப்போ இந்த கொஸ்டின் மூலமா கேரவன் டிரைவருமே ஆதவ அர்ஜுனாவை கை காட்டினதாகவும் தெரிய வந்திருக்கு. சோ இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணும்போது A1 குற்றவாளி ஆதவ அர்ஜுனா. இதுக்கு முன்னாடி விசாரணை செய்யும் போது இவரோட பேர் வந்து குற்றப்பத்திரிகையிலேயே இல்ல. ஆனா இந்த டைம்ல வந்து ஆதவ அர்ஜுனாவோட பேரு தான் A1 இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலுமே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சிருக்கலாம். இணைந்திருங்கள்.